लग जाए तो इसको यूज़ किया जाता है। कभी भी पानी से वैसे नहीं वो होगा, इसी में से जाएगा। जो मान लो अंदर आग लगेगा कभी भी, तो इसको निकाल, इसको लेके आओ, रख के मशीन के थोड़ा बाहर में, और मशीन में मारो, तब आग बंद हो जाए। प्रैक्टिकल what is this ஓகே தெரியுமா? இது வந்து ஃபயர் வந்து உள்ள வந்து நம்ம ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம எடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியது. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது பார்க்குறது எப்படின்னா, இது வந்து க்ரீனில் இருக்கணும். க்ரீன் இது வந்து க்ரீனில் இருக்கணும். இந்த நீடில் வந்து க்ரீனில் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது சொல்லிடுங்க. ये जो है ना, मतलब ये जो घड़ी जैसे है, ये हरा में रहेगा तो सभी लोग समझ जाओ कि हम इसको मतलब यूज कर सकता है। फुल टंकी है ना, हाँ फुल है, इसको चाल मतलब यूज कर सकता है। इसके लिए इसको இருக்கு. ஓகேவா? இது என்னென்ன இது வந்து 3 டைப் ஆஃப் ஃபயருக்கு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி காட்டனு, பேப்பரு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கெரோசினு, டீசலு, பெட்ரோல், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து எல்பிஜி கேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 3 டைப் ஆஃப் ஃபயருக்கு நம்ம இதையே யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே வந்து ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை வந்து நாம் ரிலீஸ் பண்ணணும். இழுத்துட்டோம்னா இது வெளியே வந்துடும், இந்த ஹேண்டில் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இது இப்படி பிடிச்சி இப்படி நாம் அமுத்தணும். சரியா? நான் தீ பற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு லெக்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? உள்ளே வந்து நம்ம மிஷின்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கு. நிறைய மிஷின் ரொட்டேஷனில் இருக்குது. ரொட்டேஷனில் பூரா புரியுவாங்களா? ரொட்டேஷனில் இருக்கிறப்ப என்ன ஆகுனா, இது மாதிரி துணியெலாம் வந்து போய் சுற்றிக்கும். சுற்றுறப்ப என்ன ஆகும், உள்ள கிரீஸும் இருக்குமா, கிரீஸ் ஆயிலெல்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆகும், சுற்றுறப்ப என்ன ஆகும், ஹீட் ஃபார்ம் ஆகும். ஹீட் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும், ஃபயர் வரக்க ஆரம்பிக்கும். ஃபயர் வந்து ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, ஃபயர் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. வெப்பம், காற்று, எரிபொருள் சொல்லியிருக்காங்க. 3 டைப். அது இருந்தால் கண்டிப்பாக ஃபயர் 100% அந்த இடத்துல ஃபயர் ஏற்படுத்தும். அதனால் அது சுற்றுற இடத்துல வந்து நம்ம எப்போவுமே க்ளீனிங் பண்ணிக்கணும். எப்போவுமே ஜாஸ்தி இந்த போயெல்லாம் சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம எப்போவுமே க்ளீனிங் பண்ணிக்கணும். ஒரு ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகிறப்ப அது க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா அது க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லணும். நீங்களும் ஷிஃப்ட் டு போகிறப்போ அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லணும். நாம் எப்போவுமே வந்து அது வந்து இது வந்து மிஷினுக்காக மட்டும் இல்லை, நம்மளுக்காகவுமே. நாமளும் உள்ளே இருக்கோம், நம்மளுக்கும் நம்ம சேஃப்டிக்காக வச்சுருக்கோம். சரியா? மிஷினுக்காக இருக்கும், அதுவும் பார்த்துக்கணும். எப்போவுமே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம பயக்கக்கூடாது. சொல்லுங்கள். ऐसे मान लो अगर कोई भी अंदर प्रॉब्लम हो जाए तो कोई भी मतलब आदमी डरो नहीं। और जो ये वेस्ट वगैरह है ना, जो मतलब मशीन के पीछे लगा रहता है, जो वो हो जाता है पूरा, तो उसको हरदम सभी लोग साफ किए रहो। जो ग्रीस व्रीस थोड़ा बहुत ऐसे ये सब लगा रहता है, इसको मतलब सभी लोग पूरा अच्छे साफ किए रहोगे तो फायर कभी नहीं होगा। अगर मान लो होगा भी तो कोई डरो मत। मतलब ये नहीं कि मान लो मशीन में आग हो गया तुम लोग भाग रहे हो, ऐसा नहीं, डरो मत। उसको जो सब ले करके यूज कर सकते हो, ஃபயர் करना है. இதே மாதிரி இங்கே மட்டும் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து நம்ம சமைச்சிட்ருக்கோம், வடச்சட்டி வச்சு சமைச்சிட்ருக்கோம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வச்சு நம்ம மறந்துடுவோம். திடீர்னு ஆயில் ஊற்றினோன்னு என்ன ஆகும், உப்புன்னு பற்றிடும். அப்போ பயக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோன்னு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ரூமில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அது ஆஃப் ஆகுதான்னு பார்க்கணும். ஆஃப் ஆகலைன்னா நாம் ஏதோ ஒரு ஈரத்துணி வச்சு டப்புன்னு மூடிக்கணும். மூடினீங்கன்னா உள்ளே வந்து காற்று வந்து அடைச்சிடும். காற்று அடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஃபயர் கட் ஆகிடும். சரிங்களா? पहले मतलब जैसे अगर मान लो अंदर रूम में जैसे ये सब हो गया, उसमें कपड़ा में पानी ऊपर के डाल सकते हो, कपड़ा में तानी ला के डाल के वो नहीं हो, गैस नहीं निकलेगा, बंद हो जाएगा। उसके बाद बंद कर दो, भागो मत। जैसे मान लो अगर हो गया किसी के रूम में तो ऐसे ही मत करो, बस ऐसे ही भिगा के कपड़ा और उसको ऊपर डाल दो, फिर गैस बंद कर दो, हो गया। அதே மாதிரி ஃபயர் சிலிண்டர், நம்ம இந்த சிலிண்டர் இருக்குல்ல, கேஸ் சிலிண்டர் வீட்டில் இருக்கிறப்போ சம்திங் அந்த ரெகுலேட்டர்கிட்ட பற்றிடும். நம்மக்கிட்ட அது லூஸ் கனெக்ஷனாக இருக்கிற பற்றிடும். அப்போ ஒன்றும் பயக்கக்கூடாது, பயந்துட்டுலாம் ஓடிடக்கூடாது. என்ன ஆச்சுன்னா அது எரிஞ்சிட்டு இருக்கும்போதே உள்ளேலாம் போகாது, எப்போவுமே போகாது. நம்ம அந்த கருத்துணி மாதிரி வச்சுருப்போம்ல, துணி ஒன்று வச்சுருப்போம் இறக்கறதுக்கு ஏற்றுறதுக்கெல்லாம். அந்த துணியை கொஞ்சம் நினச்சி அப்படி வச்சிங்கன்னா அணைச்சிருக்கும். சரியா? நீங்கள் ஓடிட்டிங்கன்னா அது என்ன ஆகும், அது எரிஞ்சிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும், கீழே இருக்கிற சிலிண்டர் சூடேறிடும். சூடேறினா மட்டும்தான் அதோட வெப்பம் தாங்க முடியாது, வெடிக்கிறோம்.
முன்னாடி டைமில் அது வெடிக்காது. சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறது காரணமே வந்து அங்கங்கே வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்பவும் வெடிக்காது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ அது உள்ளே வந்து சூடு ஏறுறப்போ உள்ளே கம்ப்ரஸ் ஆகிடும். உள்ளே இருக்கிற கேஸ் கம்ப்ரஸ் ஆகிறப்போ உங்களுக்கு படார்னு வெடிச்சு. அதனால தான் வெடிக்குது. முன்னாடியே தெரிஞ்சுட்டு பார்த்துட்டோம்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ओके இப்போ நம்ம ஃபயர் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி அணைக்கிறதுங்கிறது கொஞ்சம் இதெல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கு. इधर आओ सब वीडियो बना सब इधर ले आओ हाँ ये तो आओ कहो तो लगा मैं फेसबुक में डाल दे डेमो हाँ सभी देखो डेमो डाल दे अरे सभी देखो बना ले பண்ணி டெமோ பண்ணக்கூடாது. अगला है ट्रेनिंग सिंपल இப்போ வந்து நம்ம எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோமா? இப்போ வந்து நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிறீங்களா எல்லாரும்? பிரேக் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டா भागना नहीं कर रहा हाँ सेकंड टाइम பயக்காம அணைக்கணும். அதுதான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது. ட்ரைனிங்ல பயந்துட்டு ஓடுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ट्रेनिंग देखनी है ट्रेनिंग நீ ஃபர்ஸ்ட் வா, அப்பதான் வருவாங்க. हाँ डिबारी நீ அடி பாக்குற. ओके 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 पूरा भगा दिया लगा दो आग लगा दो வந்து சரி எப்படி இங்க லைன் மூக்குல एकदम இங்க பிடிக்கணும் और एकदम माबे हमनाको माने बिजौ गुदियाव हां शाबाश 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 भाइको बिथां ट्राई ओके ओके लेडीज बयबो ट्राई खालामबाय सासे सासे गासिबो खारबो थांदो ए आखाइजों खर हमदो दे एकदम खाथियाव ना खाथियाव दे जायो दे आखाइखौ बयबो ऐसे ही करना है विजय दे प्रवीण दे इसे देखो देखां हाँ हाँ लेडीज बायदि गोजौ दैखांनांगौब्रा सुपार गोजौ खासि माथो नोंलाय अच्छा फायरिं खालामबाय बिथाङा नै माथो उखुन्दै खुग्लुंहोजोबबाय फैद' ओइ ए मारै जागोन हो आथिं गुदियाव सारना हरलाय फैद' थाब हमना दैखांना होना हर गोजानाव इदि आगारो नामा आरो लासै दोननांगौ देमलाय लगे साथाम दंबावो ओरै फै माबार साथामबो लगे ओरै फै माबाया जिसिका ini सारबाय मालाय फैद' सानै दंबावो ओरै फै आरो जेबो नङा मारै फै सेलारि दानगोन नङाबा रानियाबो रेजेंसो गिलिर नङा फै मालाय बयबो सारजोब्बाय नै अ दे सारदो दे जाबाय फैद' सोर दंबावो हमदो
सारबाय आरो थांखाबाय नो आसारिनि सारिदे gila sahabat jebak continue